ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பேர் குமுதா தினேஷ் vlogs. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பியூட்டி vlogs ஆர் எல்ஸ் மற்ற சம்மந்தமான vlogs, என்ன சொல்கிறது, ஹேர் கேர், பியூட்டி கேர், ஸ்கின் கேர், அண்ட் தென் ரிவ்யூஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபேஸ் வந்து ஆஃப் கேமராலே கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு இந்த சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நாளாக ஒரு 20-25 டேஸாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறது ப்ராப்பர் ரிவ்யூ. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு டோன் பண்ணிக்கிறேன். டோனருக்கு ஆஸ் யூஸ்வல் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஆல்ஃப் குட்னஸோட டோனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சிடிஎம் ப்ராசஸ் பற்றின உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா சிடிஎம் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். சிடிஎம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியாட்டியும் அப்படியே வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அது மாதிரி வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லா ப்ராடக்ட்டும் சரி, இப்போ ஒரு டோனராக இருக்கட்டும், ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் செட் ஆகாதுக்கு டைம் எடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அடுத்த ப்ராடக்ட் போட்டு மேக்கப் லுக்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே முடிச்சு நம்ம வர்றது கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் செட் ஆகாமல் போட்டிங்கன்னா வந்து அதுவே வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி லுக் முடிஞ்சப்பறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஸ்டேவே இருக்காது. லுக் போட்டதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். ஓகே, நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு நான் உங்களுக்கு யூஸ்வலாக காமிக்கிறேன் இந்த ஆலோ கிரேசர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லாம் கிடைக்கும், பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்லலாம் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அதாவது ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது செட் ஆகும் நல்லா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ கொஞ்சம் வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் இந்த டப்பாவை காலி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்கும், பட் இது வந்துட்டு ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, கழுத்துக்கும் போட்டுக்கோங்க. கழுத்துக்கு போடுறதுக்கு மறந்துட்டேன் நான். நெத்தியில் எனக்கு ஒரு குட்டியான ஒரு ஹீட் பால் மாதிரி இருந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்படி ஆகுதா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் போட்டுக்கலாம். லிப் பாம்க்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாமாத்தோடு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான பேபி க்ரீம் லுக் தான் பார்க்க போகிறோம். எந்த ப்ராடக்ட்டுமே, எந்த க்ரீம் ப்ராடக்ட்டுமே நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை. கன்சீலராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் பேபி க்ரீம். பேபி க்ரீம்னு கிடையாது, உங்ககிட்ட பேபி க்ரீமோ சிசி க்ரீமோ ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு க்ரீம் இது மட்டும் தான் நான் போட போகிறேன். பான்ஸ் நார்மல் க்ரீம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பான்ஸுன்னு இல்லை, ஏதோ ஒரு ஜஸ்ட் க்ரீம் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி நீங்கள் வந்து லுக் வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு சூப்பர்பான சட்டிலான லுக் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த நைக்காவோட ஸ்கின் ஜீனியரோட அந்த பேபி க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல் இன் ஒன் க்ரீம். ஓகேவா, இதுலேயே வந்து SPF 30 இருக்கு. ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் எதுவுமே யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, நான் இதில் யூஸ் பண்ணுற ஷேட், நான் எனக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பைசி சின்னமன் அப்படிங்கிற ஒரு ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு டார்க்கான ஷேடுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணாமல் அப்படியே வந்து க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட், ஆமாம், என்னோட ஸ்கின் டோனை விட டார்க்கராக இருக்க மாதிரி இருக்குது. சரி, பார்ப்போம் நம்ம என்னன்ட்டு. இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ்வலாக நீங்கள் பிளெண்ட் பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல.
ஆனால் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என் ஸ்கின்னோட டார்க்காக இருக்க மாதிரி தெரிஞ்சது. பிபி க்ரீம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் தான் கொடுக்கும். பிபி க்ரீம், சிசி க்ரீம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் அந்த ஒயிட் காஸ்ட் தெரியல. ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைமாக. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணவே இல்லை. நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பேட்சியாக கேக்கியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா, இதை வச்சு ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் நான் யூஸ் பண்ணுறது இந்த லாக்மியோட 95 இந்த காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் ப்ளஸ் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்துட்டு ஆல்மண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நம்ம பவுடர் ப்ரஷ் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு செட் பண்ணிக்கோங்க நல்லா. இதில் வந்து SPF இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து இந்த makeover ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருக்கு. ஒயிட் காஸ்ட்லாம் அவ்வளோ ஜாஸ்தி வரல. நல்லா பவுடர்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்தில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் போட்டு நல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு எந்த க்ரீம் ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணலையா, ஸோ இல்லையா நம்ம வந்து கொஞ்சம் எல்லாமே போட்டு நல்லா நிறையா போட்டு செட் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சம் நம்ம கவரேஜ் கிடைக்கிற மாதிரி இந்த அண்டர் ஐஸ் கிட்ட டார்க் ஸ்பாட்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். மேட்டாக இருக்குது இந்த பவுடரை வந்துட்டு. மேபிலின் அளவுக்கு கிடையாது, பட் ஓகே நல்ல ஒரு பவுடர் தான். இப்போ நான் ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு இந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் கிரே அப்படிங்கிற ஒரு ஷேட் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான லுக் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது. ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஐப்ரோ வந்துட்டு நீங்க போட்ட அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பூலியோ ஆரல்ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரஷ்ஷோ வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம காஜல் போட்டுக்கலாம். ஐப்ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு க்ரீம் ப்ராடக்ட்டுமே எதுவும் யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. பர்பிளோட இந்த க்ரீன் கலர் ஒரு கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இது வந்துட்டு ஒரு மை விங்ஸ் ஐலைனர் பென்சில் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நான் வந்து நல்லா லைன் பண்ணிக்கிறேன். சூப்பர் பிக்மெண்டடான ஒரு பென்சில் இது. அப்படியே காஜல் போட்ட அப்புறம் என் கண்ணு பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அப்படியே கண்ணில் கிளைட் ஆகுது. சூப்பர் பிக்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்காராக்கு நம்ம மேப்ளினோட மஸ்காரா கொலோசல் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். மஸ்காரா முடிச்சாச்சு. தென் நான் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல எனக்கு இன்னைக்கு. ஸோ நான் இந்த ஃபேஸஸ் கலர்ல வந்து கம்ஃபி மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறேன்.
இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா என்ன ஷேடு அப்படின்னு எனக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு இது என்ன ஷேடு தெரியல. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே, ஒரு மாதிரி பிங்க் மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். சூப்பர் கலராக இருக்குல்ல. எனக்கு இதோட வான் மட்டும் பிடிக்கல, ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இல்லை, பட் நல்லா இருக்கு போடுறதுக்கு. இது கலர் சொல்கிறேன், சூப்பராக இருக்கு இந்த கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஐஸ் வந்து பிளைனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஐ ஷேடோ மட்டும் போட்டுக்கலான்னு இருக்கேன் நான். ஐ ஷேடோக்கு இந்த நைக்காவோட பேலட்லேருந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் ஷேடு மாதிரி இருக்குது, அது யூஸ் பண்ணலாமா இல்லை இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஓகே, அந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரௌன் ஷேட், இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து டிரான்சிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். கிரீன் தான் போடலான்னு பார்த்தேன், ஏன்னா ட்ரெஸ் எனக்கு கிரீன் கலர்னால. ஸோ இன்னைக்கு ப்ரௌன் அந்த கிரீன் மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் காட்டலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நான் அந்த ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர் ஷேட் இருக்கு பார்த்தீங்களா, அது போடலான்னு போட்டேன். அது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி கலர் எதுவுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியவே இல்லை. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக இந்த வெட் அண்ட் வைல்டோட இந்த பேலட் எடுத்து இதில் இருக்க இந்த ஷிம்மர் ஷேட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து நான் வந்து இப்போது போட்டிருக்கேன். இப்போ ஏதோ கொஞ்சம் லுக் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, நான் தலை பின்ட்டு வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹேருக்கு வந்து சைடில் ஒரு பஃப் வச்சுருக்கேன். ஒரு பேண்டு போட்டு வந்து பின்னாடி நாட் மாதிரி போட்டிருக்கேன். கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு பேண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டேன். ஃபைனல் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லுக் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஓகே, ஃபைனல் லுக் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.